117. This is our answer. Next, fifth sum பார்க்கலாம். Find A8 and 815 கொடுத்திருக்காங்க. nth term வரைக்கும் nth term ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ANக்கு வந்து ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க. ப்ரீவியஸாக பார்த்த சம்மு மாதிரியே தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்குவேஷன் செப்பரேட்டாக கொடுத்து ஆட் ஈவன் அப்படிங்கிற ஒரு வேர்டை கொடுத்து ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கவனமாக நம்மளுக்கு ஆட் நம்பர் ஈவன் நம்பர் ஃபைன் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். an equal to n square minus 1 n plus 3 அப்படிங்கிறது n வந்து ஈவன் நம்பராக இருக்கும்போது இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும், n வந்து ஆட் நம்பராக இருந்தால் இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும். இதுதான் அவங்க கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் சொல்யூஷன் 5 பண்ணலாம். A8 கண்டுபிடிக்கும். ஃபர்ஸ்ட் A8 தானே கேட்டிருக்காங்க. ஸோ A8 கண்டுபிடி. 8ங்கிறது ஒரு ஈவன் நம்பர்னா எந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும், இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும். ஸோ n ஸ்கொயர் மைனஸ் 1 n plus 3 அதில் என்னோட வேல்யூ அப்ளை பண்ணலாமா? அப்போ 8 ஸ்கொயர் மைனஸ் 1 என்னோட வேல்யூ 8 plus 3 8 ஸ்கொயர்னா 64 minus 1 8 plus 3 அப்போ 11. அப்போ 64 மைனஸ் போச்சுன்னா என்ன 63. அப்போ டிவைடட் பை 11. திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு n15 கேட்டிருக்காங்க. 15ங்கிறது என்ன, ஒரு ஆட் நம்பர். 8ங்கிறது ஈவன் நம்பர். ஸோ இது வந்து 15 இது வந்து ஆட் நம்பர். ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ என்ன ஈக்குவேஷன், n ஸ்கொயர் டிவைடட் பை 2n plus 1. ஸோ அதை எழுதிட்டு அதில் வந்து நான் 15 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 15 ஸ்கொயர் டிவைடட் பை 2 into 15 plus 1. 2 into 15 என்ன 30, 30 plus 1 என்ன 31. அப்போ இதை 15 ஸ்கொயர் பண்ணால் 225. திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். இதுக்கு மேலே சிம்ப்ளிஃபை பண்ண முடியாது. சிம்ப்ளிஃபை பண்ண முடிஞ்சால் நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணி தான் ஆகணும், அதாவது டிவைட் பண்ணணும். ஆனால் 31 225 டிவைட் பண்ண முடியாது, அது 63 11 டிவைட் பண்ண முடியாது. ஸோ நான் அப்படியே வச்சுக்கிறேன். அவர் ஃபைனல் ஆன்சர் இஸ் 63 டிவைடட் பை 11, 225 டிவைடட் பை 31. திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 6th சம்